இன்னைக்கு குரல் அத்தியாயத்துல நான் சொல்ல போறது, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா, மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னா, நீங்க என்ன மாதிரி பிள்ளைங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறத பொறுத்துதான். ஈன்ற பொழுதில் பெரிது போக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு குழந்தை பிறக்க போகிற ஒரு குழந்தை பிறந்ததுனாலே மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான் பெற்றோருக்கு, இல்லையா? சந்தோஷம் தானே படுவாங்க. நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தோடனே உங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க, இல்லையா? ஆனா அதை விட அதிகமான சந்தோஷம் எப்பன்னு கேட்டா, நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்நாள்ல மிகச்சிறந்த ஒரு பண்பாளனா, ஒரு கல்வியாளனா, ஒரு சான்றோனாக, மக்கள் மதிக்கக்கூடியவனாக அப்படி ஒரு பேரை எடுத்து அந்த தாயினுடைய செவியிலே உன்னுடைய பிள்ளை ஒரு சான்றோன், ஒரு கற்று தேர்ந்தவன், பண்பில் சிறந்தவன், வெற்றியில் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி உங்க பொண்ணையோ உங்க பையனையோ உங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி செய்தி போகணும். உங்க பையனா வாளுதான் இல்ல அப்படின்னு எல்லாம் சொன்னா, அந்த தாயின்னா இந்த இடத்துல பெற்றோர், அம்மா மட்டும் இல்ல அப்பாவையும் நம்ம குறிக்கிறோம். அப்ப உங்களை பத்தி வாளுதான் முளைக்கல, அருந்த வாளு, ரொம்ப நோட்டி, ரொம்ப வீட்டு பாடம் செய்யறது இல்ல, படிக்கிறது இல்ல, இப்படி எல்லாம் பேரு போனா அந்த அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. சோ நம்ம பேரண்ட்ஸுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை அளிப்பது நீங்க எடுக்கிற பேரு தான். அப்ப ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கல்வி ஆண்டினுடைய தொடக்க நாள், இன்னையிலிருந்து நம்ம மனசுல உறுதி எடுத்துக்கணும், நினைவுல வச்சுக்கணும். மாணவர் செல்வங்களே, நீங்க நாம எப்படிப்பட்டவர் என்று அடுத்தவங்களை பேச வைக்கணும். நாம ஒரு கல்வியில் சிறந்தவன், நல்ல ஒழுக்கத்தில் சிறந்தவன், பண்பில் சிறந்தவன், உண்மையில் உயர்ந்தவன், உறுதியில் வல்லமையானவன், நம்ம மதிக்கக்கூடியவன், மரியாதைக்குரியவன், ரொம்ப இங்கீதம் தெரிந்தவன், இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் நீங்க அடுத்தவங்களை பேச வைக்க போறீங்க, அது உங்க கையில தான் இருக்கு. இது வாளு, இது இந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லாம நம்ம நல்ல மாதிரியா நல்ல பேர்களை நாம் எடுக்க வேண்டும். அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய அணுகுமுறையில நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? உங்களுடைய அணுகுமுறையை, உங்களுடைய பழக்க வழக்கத்தை, உங்களுடைய பேச்ச, என்னையா உன்னுடைய பிஹேவியரை நீ சேஞ்ச் பண்றதன் மூலமாக நீ அந்த பேரை எடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றது இந்த குரல் வாயிலாக அதுதான். உன்னுடைய பிஹேவியர், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையும் யூ நீட் டு ரியலைஸ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஸோ விச் ஒன் வி நீட் டு சேஞ்ச், விச் ஒன் வி நீட் டு த்ரோ அப்படிங்கிறத எல்லாம் நீங்க யோசிக்கணும். நீங்க தான் யோசிக்கணும். அடுத்தவங்க டோன்ட் லெட் அதர் பீப்புள் டு ரிமைண்ட் யூ டு டூ தட், ரைட்? ஸோ அதுதான் இந்த குரல் சொல்ற பொருள். அதாவது ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உவக்கும்னா மகிழ்ச்சி அளிக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். எப்பொழுது தன்னுடைய பிள்ளை ஒரு சான்றோன் என்று மக்களால் போற்றப்படுகிறானோ அப்பொழுதுதான் அந்த தாயானவள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளாம். சோ அந்த ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.